பகவத்கீதை எளிய கவிதை வடிவில் எழுதியவர் திரு இரா சுந்தரேசன் அவர்கள். அத்தியாயம் 1. அர்ஜுன விஷாத யோகம். அர்ஜுனனின் தடுமாற்றம். மருண்டு போன போரில் வெல்ல முடியாத மாபெரும் படையுடன் உள்ள துரியோதனன் மாறாத இளமையுள்ள தனஞ்சயன் பகுதியில் உள்ள மகா ரதன் ஆகிய துருவதன், திருஷ்டகேது, மதுசூதனன், மகாராஜா காசிநாதனையும் கண்டு ஆச்சாரியரிடம் மகாபாரத போரில் பிதாமகர், வில்வேந்தன் கர்ணன், மாபெரும் தேரோட்டி சல்லியன், விகர்ணன் உள்ளிட்ட மேன்மை பொருந்திய வீரர்கள் உள்ளனர் தன் பக்கம் என்று மாளாத ஆசை கொண்டு போர் மமதையுடன் பகர்கின்றான். பாட்டனார் பீஷ்மர் சிம்மநாதம் செய்து பாரோர் அரிய போர் தொடங்கி வைக்க பார்த்தன் தேவதத்தன் என்ற சங்கை ஒலிக்க பீமிசேனன் தன் பவுண்டுரம் சங்கை இறைக்க பஞ்சஜன்யத்தை தன் பங்காக ஊதி பாஞ்சாலத்து வாரிசுகளின் மனதை ஊதி உயர்த்தினான். பாண்டவ துணைவன், இந்திரியங்களுக்கு தலைவன். புல்லறிவாளன் ஆகிய துரியோதனனுக்கு உதவ போர் புரிய வந்திருக்கும் வீரர்களை பார்க்க பார்த்தன் இரு சேனைகளுக்கும் இடையே தன் பெரிய குரங்கு கொடியை ரதத்தை நிறுத்துமாறு பெருநிலையில் இருந்த இறங்காத அச்சுதனுக்கு பெரு வேண்டுகோள் விடுத்தான் தனஞ்சயன். குந்தியின் மகன் பகன்றதை மனதில் கொண்டு குழுமி இருக்கும் பீஷ்மர் துரோணர் படையின் முன் குன்றா புகழ் கொண்ட தேரை மத்தியில் நிறுத்தி காந்தாரியின் மக்களையும் சேனைகளையும் பார் என்று கருநீல வண்ணன் ஆரம்பித்தான் விஜயனின் மனப்போராட்டத்தை. கேசவா, என் சுற்றத்தார், குரு குலாச்சாரியார், பாட்டனார் எல்லோரும் என் முன்னே எதற்காக போரிட? கொல்வதற்கா? மூவுலகை ஆளுவதற்கா? கொள்ளை போன ராஜ்யம் விரும்பவில்லை. நான் பாவச் செயல் பல செய்யினும் இவர்களை பாவி நான் கொல்வது எங்கனம்? என் நா வறள்கிறது, மெய் சோர்வடைகிறது, என் காண்டிபம் நடுவுகிறது, தோலும் எரிகிறது. ஜனார்தனா, நிராயுதபாணியான என்னை அவர்கள் கொல்லட்டும், நற்கதி அடையட்டும். கீதையின் அங்கமான அர்ஜுன விஷாத யோகம் முதல் அத்தியாயம் 47 ஸ்லோகங்களை கொண்டது. பிரம்ம வித்தையை புகட்டுவதும் யோக சாஸ்திரமுள்ள பகவத்கீதை என்னும் உபனிஷத்தின் கண் அமையப்பெற்றது.